வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை தேர்தல் ஆணையம் வெளிப்படைத்தன்மையுடன் நடத்த வேண்டும் என்று புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி வலியுறுத்தியுள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 2026 ஜனவரி 7ஆம் தேதி கட்சியின் 7வது மாநில மாநாடு நடைபெறும் என்று குறிப்பிட்டார். வாக்காளர் பட்டியலில் பல இடங்களில் திட்டமிட்டு தகுதி வாய்ந்தவர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டு தகுதி இல்லாதவர்கள் பெயர்கள் சேர்க்கப்பட்டுள்ளதா என்று அவர் குற்றம் சாட்டினார். தேர்தல் ஆணையம் வெளிப்படையாகவும் நாணயமாகவும் நடந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் முறைகேடு நடந்துள்ளதாகவும் இது குறித்து டிஜிபியிடம் புகார் அளித்திருப்பதாகவும் கிருஷ்ணசாமி தெரிவித்தார். இந்த வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கிறது நீக்கிறதே ஒரு முறைப்படுத்த முடியாத அளவுக்கு இருக்கிறது. இது குறித்து நானே ஒரு 10 வருடங்களுக்கு முன்பு தேர்தல் ஆணையத்திடம் சென்று நாங்கள் புகார் அளிச்சிருக்கோம். திட்டமிட்டு பல பகுதிகளில் வாக்காளர் சேர்க்கிறதையும் தடுக்கிறாங்க, நீக்கிறதையும் திட்டமிட்டு நீக்கிறாங்க அப்படின்னு. ஸோ இப்பொழுது மத்திய அரசு தேர்தல் ஆணையம் தீவிரமாக சிறப்பு ஒரு பணியை மேற்கொள்ளவிருப்பது ஒரு முயற்சியை மேற்கொள்கிறார்கள். ஆனால் இதில் முழுக்க இது வெளிப்படையாக இருக்கணும். இதில் எந்த விதமான சந்தேகங்களும் இருக்கக்கூடாது.